ஹாய், வெல்கம் டு இம்ரான கிச்சன். இன்றைக்கி இம்ரான கிச்சனில் டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். யாராவது கெஸ்ட்டு திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னா எப்படி ஒரு சிக்கன் கிரேவி மட்டும் செஞ்சு வச்சுட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 15 சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்துருக்கிறேன். அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கிக்குவோம். இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகிற அளவு வணக்கிக்கணும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வணக்கிக்குவோம். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வணக்கிக்கணும். இது கூட ஒரு சின்ன டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் அளவு பட்டை ஏலக்காய் தூள், பெரிய டீஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டன் மசாலா. சிக்கன் கிரேவிக்கு மட்டன் மசாலா போட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக வரும். கிரேவியும் உங்களுக்கு திக்காக அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இது வணங்கினதுக்கப்புறம் ஒரே தக்காளி பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மல்லி இலையை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ அளவு தான் சிக்கன் கிரேவி செய்கிறேன். அதனால ஒரே தக்காளி ஆட் பண்ணிவிட்டு 1/4 கிலோ சிக்கன் நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம். கலந்து விட்டு நல்லா வணங்கணும். அந்த சிக்கன் ஒயிட் கலரில் மாறுற அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வணங்கணும். இந்த மாதிரி வணங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி ஒரு 2 விசிலும் சிம்மில் வச்சும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம இப்போது 2 விசில் முடிஞ்சு சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிக்கன் கிரேவி எண்ணெயெல்லாம் மேலால் நல்லா சூப்பராக குக்காக இருக்குது. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கிரேவியுமே நமக்கு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், ரைஸு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா டக்குன்னு செஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நான் இன்றைக்கி ரைஸ் செஞ்சு தான் இந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. கிரேவியுமே சாதத்தில் போட்டு சாப்பிட்ற அளவு நிறையாவே கிடைச்சது. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட அட்டகாசமான சிக்கன் கிரேவி ரெடி.